திருவெம்பாவையின் 12வது திருப்பாட்டு. ஆர்த்த பிறவித் துயர்கெட நாம் ஆர்த்து ஆடும் தீர்த்தன் என்று சொல்லுகிற தொடங்குகிற மிக அருமையான இனிய பாட்டு இந்த பாட்டு. திருவெம்பாவையினுடைய பாடல்களில் நாம் அறிந்து உய்வதற்குரிய சிவபெருமானை பற்றிய குறிப்புகள் திரும்ப திரும்ப வரும். முன்பாடலில் வந்த அதே சிறப்புகள், அதே கூறுகள், அதே வருணனைகள் திரும்ப வருகிறதே என்றால் இது ஒரு பெண் பாடிய பாட்டல்ல, குவியலாக வருகிற பல பேர் பாடிய பாட்டு என்பதனால் ஒரு செய்தி திரும்ப திரும்ப வருவது காரணமாக இது கூறியது கூறல் என்கிற பிழையாக அருளாளர்கள் இலக்கியங்களிலே வருவதில்லை. சொல்லப்போனால் ஒரே திருநாமத்தை பலமுறை திரும்ப திரும்ப சொல்லி வழிபடுதல் என்பது சமய வழக்கில் ஏற்புடையது என்பதனால் பெருமானை பற்றிய குறியீட்டு சொற்கள் திரும்ப திரும்ப வருகிற இந்த திறத்தை நீங்கள் மிக மகிழ்ச்சியாக இந்த திருவெம்பாவையிலே ஏற்று போற்றுதல் வேண்டும். ஒரு அருமையான செய்தி இதிலே சொல்லப்படுகிறது. இறைவனுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு என்ற ஒரு கேள்வி வருகிறது. நாம் இருக்கிறோம், இந்த மண்ணில் பிறக்கிறோம், வளர்கிறோம், இயற்கை தருகிற செல்வங்களை வைத்து கொண்டு உண்டு வாழ்கிறோம், மணக்கிறோம், குழந்தைகளை பெறுகிறோம், வாழ்க்கையை நன்றாக நடத்தி முடித்துவிட்டு ஒரு காலம் வருகிற பொழுது இறக்கிறோம். இதுதானே வாழ்க்கை. இதற்கு நடுவில் கடவுள் என்பவன் ஒருவன் ஏன் அப்படின்னு ஒரு கேள்வியை மற்ற மதத்தார்கள், வைதிக மதத்திற்கு மாறுபட்டவர்களாக இருக்கிற ஏனைய மதத்தார்கள், புறப்புறச் சமயத்தார் இடையில் ஒரு பொருள் கடவுள் என்று ஒன்று வேண்டாம், அது என்ன வேலை செய்கிறது, அதற்கு எதற்காக கடவுளை கொண்டு வந்து மையப்படுத்துகிறீர்கள் என்று கேட்டபொழுது, இல்லை, ஒரு வினை இருந்தாலும் அந்த வினையிலிருந்து உயிர்கள் உய்தி பெறுவதற்கு அதற்கு ஒரு உடம்பு வேண்டும். உயிர்கள் தானே தன்னை தூய்மைப்படுத்தி கொள்ள முடியாது. அதற்கு என்ன வேணும்? ஒரு உடம்பு வேண்டும். அந்த உடம்பு யாரால் தரப்படுகிறது அப்படிங்கிற கேள்வி வருகிற பொழுது அதை தருவதற்கு ஒருவன் வேண்டும், அவன்தான் இறைவன் என்று நம்முடைய சைவ சித்தாந்திகள் மிகச்சிறந்த அறிவாராய்ச்சியோடு, காரண காரியங்களோடு, வாத பிரதிவாதங்களோடு கடவுள் என்ற ஒரு இடைநிலை பொருள் இல்லாது உலக இயக்கம் என்பது நிகழாது என்பதை நிரூபித்து புறப்புறச் சமயத்தாரை வாயடைக்கச் செய்தார்கள். திருஞான சம்பந்தர் வரலாற்றில் பௌத்தர்களை அவர் வென்றதும் சமணர்களை வென்றதுமாகிய வாத பிரதிவாதங்கள் இன்னது என்பதை சேக்கிழார் வெளிப்படையாக எடுத்து காட்டவில்லை. ஆனால் பின்வந்த நம்முடைய சிவஞான சித்தியார், சிவஞான போதம், அதற்கு வந்த உரைகள் என்னென்ன ஏதுக்களால் அவற்றை மறுத்தவர்கள் சொல்லியிருப்பார்கள் என்பதை மிக அழகாக பதிவு செய்து காட்டுவதை பார்க்கிறோம். இறைவன் யார் அப்படிங்கிறத பற்றிய செய்தி அவனுக்கும் மக்களுக்கும் நமக்கும் என்ன தொடர்புங்கிறத சொல்லுகிறது இந்த அருமையான 12ஆம் பாட்டு. பெருமான் யாராம்? இவ்வானும், இந்த வானம், அந்த இக்குவலயமும், இந்த உலகம், எல்லோமும், இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பொருள்களையும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி, மறுபடியும் அதே விளையாட்டுங்கிற வார்த்தை வருது. கொஞ்சம் சைவ சித்தாந்த சாத்திர கூறுகளோடு இந்த பாடலை விளக்குவது என்றால், இறைவன் நமக்கு தனு கரண புவன போகங்களை தருகிறான் என்று சொல்வது வழக்கம். அது என்ன தனு கரண புவன போகங்கள் என்றால் எல்லாம் வடமொழி சொல்தான். ஞானத்துக்குரியதாக இருக்கிற கூறுகளை வடமொழியில் சிந்திப்பது, வடமொழியில் எழுதுவது என்பது இந்திய தத்துவ சிந்தனையாளர்களுக்கு பொதுவாக இருந்தது. அதனை எழுதியவர்கள் எந்த ஒரு மொழிக்காரர்களும் இல்லை, எந்த ஒரு இனக்காரர்களும் இல்லை. இப்பொழுது எப்படியெல்லாம் ஒரு உலகத்துக்கு ஒரு செய்தியை தெரிவிக்க வேண்டுமென்றால் ஆங்கிலத்தில் நூல் எழுதுகிறோம் நாம். ஆங்கிலத்தில் எழுதப்பட்டதனால் அந்த நூல் ஆங்கிலேயனால் எழுதப்பட்டது என்பது பொருள் அல்ல. அது மாதிரி நம்முடைய பழைய தொன்மையான வடமொழி இலக்கியங்கள் எந்த ஒரு மாநிலத்துக்காரர்களாலும் எழுதப்பட்டதல்ல. அறிஞர் மொழியாக அது இருந்த காரணத்தால் சைவத்தில் பத்திமை கொண்டிருந்தவர்கள் தங்கள் தாய்மொழி வேறாக இருந்தாலும் இந்திய நாடு முழுவதும் அது சென்று சேர வேண்டுமென்றால் வடமொழியில் எழுதுவது என்ற ஒரு குறிக்கோளை வைத்திருந்தார்கள். அதனால் சைவ சித்தாந்தம் போன்ற எல்லாருக்கும் சென்று சேர வேண்டிய ஞான கருவூலங்கள் வடமொழி குறியீட்டு சொற்களால் விளக்கி சொல்லப்பெற்றது. அதிலே ஒன்றுதான் இந்த தனு கரண புவன போகம்
பதி, பசு, பாசம் போன்ற சொற்கள். அது பற்றி இது ஒரு தனிக்கூறு, சைவத்துக்கு புறம்பானது என்று கலைச்சொற்களிலே நீங்கள் மாற்றங்கள் செய்தால் குழம்பி போவீர்கள். அதனால் அந்த செய்தியை அப்படியே வைத்து கொண்டு தான் அதை சொல்ல வேண்டுமே தவிர வேறல்ல. அது என்ன தனு கரண புவன போகங்கள் என்றால், தனுன்னா உடம்புன்னு அர்த்தம். ஆன்மா இருக்கிறது, ஆன்மா எண்ணிலாதது என்பது சைவ சித்தாந்தம். இறைவன் ஒருவன், ஆன்மா எத்தனைன்னு கணக்கிட்டே சொல்ல முடியாதது ஆன்மா அப்படின்னு. ஆன்மா என்றைக்கு தோன்றிற்றோ அன்றைக்கே அதனோடு அழுக்காகிய மலங்கள் சேர்ந்திருக்கிறது. இந்த மூன்றையும் அடிப்படையாக வைத்து கொண்டு தான் சைவ சித்தாந்தம் என்கிற மாளிகை கட்டப்படுகிறது. என்று நீ அன்று நான் உன் அடிமை அல்லவோன்னு இறைவன் என்றோ அன்றைக்கே ஆன்மா, ஆன்மா என்றைக்கோ அன்றைக்கே செம்பில் களிம்பு போல ஆன்மாவோடு சேர்ந்திருக்கிறது இந்த மலங்கள், மும்மலங்கள் இருக்கிறது. இந்த மும்மலங்களிலிருந்து விடுபட வேண்டும் ஆன்மான்னா, இது தானே விடுபடுவது என்பது முடியாது. அந்த காரிட்ட ஆணவ கருவறையில் இருக்கிற கண்ணிலா குழவி போன்ற ஆன்மாவை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்கு ஒரு உடம்பை அதற்கு தர வேண்டும். அதற்கு பெயர் தனு என்று பெயர். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இச்சையை உண்டாக்கி அவர்களை கூட வைத்து, அவர்கள் கூடுகிற நேரத்தில் தடுமாறிக்கொண்டிருக்கிற உயிரை ஆண் பெண் கூட்டத்தின் இடையில் கொண்டு வந்து ஒரு தாய் கருவில் தோன்றுவதாக இருக்கிற பிண்டத்துக்குள் அந்த உயிரை கொண்டு வந்து புகுத்தி, அந்த உயிர் உய்தி பெறுவதற்காக குழந்தையாக பிறக்க வைக்கிற கருணை சிவன் அருளால் வாய்த்தது என்பது சைவம். இதை புரிந்து கொண்டால் இந்த பாட்டு மிக எளிமையாக புரிந்து போகும். இவ்வானும் வானம், இக்குவலயமும் இந்த உலகம், அதாவது தனு கரண புவனம், புவனம்னு சொல்றது தான் குவலயமும், எல்லோமும் அப்படின்னா அதில் இருக்கிற போகங்கள். இப்போ உடம்பை கொடுத்தாச்சு போதுமா, தனு எடுத்தாத்து, கரணம் வேணும் இல்லையா, நல்ல கை கால் கண்ணுன்னு ஐம்பொறிகள் உலகத்தை அனுபவிப்பதற்குரியதாகிய கருவி கரணங்களையும் பெருமான் தந்தான். தனு கரணம் புவனம், இதற்கெல்லாம் ஒரு பெரிய பறந்துபட்டு இருக்கிற உலகம் வேண்டாமா, இந்த உலகத்தை. அதுதான் எப்படி சொல்லுது, இவ்வானும் குவலயமும் தனு கரண புவன போகங்கள் எல்லாமும் அதில் இருக்கிறதாகிய குடிக்கிறதுக்குரிய தண்ணி, ஒன்றத்துக்குரிய சோறு, அனுபவிப்பதற்குரிய பொருள்கள் எல்லாத்தையும் பெருமான் பரம கருணையோடு தரவில்லைன்னா வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? அப்போ வாழ்க்கையில் சுகத்தை அடையாளப்படுத்தி சுகத்தை அனுபவிப்பதற்கு ஆணும் பெண்ணும் முயல்கிற முயற்சியின் ஏற்பட்ட கூட்டத்தில் பிண்டத்தை உற்பத்தி செய்து அதனுள்ளே கொண்டு போய் தடுமாறிக்கொண்டிருக்கிற வினையோடு கூடிய உயிரை கொண்டு வந்து வைத்து பிறக்க வைத்து இந்த மண்ணுலகில் அதை கழுவிக்கொள்வதற்குரிய சூழ்நிலையை ஆக்கி தந்து அவன் எப்படி இருக்கிறானாம், எப்படி அழுக்கு கழுவுவதற்கு ஒரு குளநீர் இருக்கிறதோ அதுபோல் ஆன்ம அழுக்கை கழுவிக்கொள்வதற்குரிய தீர்த்தனாக இருக்கிறான்னு போட்டார். பாட்டு எப்படி பாருது, ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்து ஆடும் தீர்த்தன்னு போட்டார். தீர்த்தம்னா எல்லாருக்கும் தெரியும் குளம்னு, இறைவனுக்கு என்ன பேர் வைக்கிறாரு, தீர்த்தன் அப்படின்னா அழுக்கை. அப்போ இந்த ஆன்மா தன்னுடைய உள்ளத்துக்குள்ளே ஆன்மாவோடு கலந்திருக்கிற ஆணவம் முதலியதாகிய அழுக்குகளை கழுவிக்கொள்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கிற புறத்தை தூய்மை செய்து கொள்வதற்குரிய தீர்த்தம். இந்த பெண்கள் விவரமாயிட்டாங்க. ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும். இது வரைக்கும் தீர்த்தத்தில் ஆடினவங்க இப்போ தீர்த்தனில் ஆடத் தொடங்கி விட்டாராம், மன வளர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன். அந்த தீர்த்தன் உங்களுக்கு தண்ணியாகவும் இருப்பான், நெருப்பாகவும் இருப்பான். சரி, ரெண்டு வேறுபட்ட குணங்களை உடையவனாக அந்த பெருமான் இருக்கிறான். தோற்றமும் அதே நேரத்தில் அழிவும் ரெண்டுக்கும். பெருமான் கையிலே தீயாடுகிறான்னு சொல்கிறதுக்கு என்ன பொருள்னா, அவன் சம்ஹாரக் கடவுள் என்பதற்கு கையிலே வைத்திருக்கிற தீ அடையாளம். தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் என்பது அருமையான சைவ சித்தாந்தம். அவன் கையில் தாங்கி இருக்கிற அந்த நெருப்பு ஜுவாலை இருக்கே, அது அகங்காரத்தில் இருக்கிற உயிர்களை அழிப்பதற்குரிய கூறு அவன் கையிலே அப்ப பஞ்சகிருத்தியத்தையும் தன்னுடைய நாட்டியத்தில் அவன் காட்டுகிறான்னு. ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன். அந்த காட்சியை காட்டி இவ்வானும் இக்குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் இதெல்லாம் என்னமா செய்கிறான், விளையாடி. அப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி படைத்தல் பிரம்மா, காத்தல் திருமால், அழித்தல் ருத்ரன்னு நீ சொல்லு. அந்த 3 பேர் கூட எங்கள் பெருமானால் நியமிக்கப்பட்டு இத்தொழில் செய்வதற்கு வந்தவர்களே தவிர
அவர்களே தலைவர்கள் அல்ல என்று இவற்றையெல்லாம் இவர்கள் மூலமாக விளையாட்டாகச் செய்தானா. அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயே என் சொல்லி ஏத்துகனேம்பாரு மாணிக்க வாசகர் வானாகி மண்ணாகிங்கிற பாட்டில். இங்கே காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி, அப்படிப்பட்ட விளையாடின்னா விளையாட்டை செய்பவன் பெயரா முடியுது விளையாடி. அப்படிப்பட்ட அவனுக்கு பேரே விளையாடி. அப்படிப்பட்ட விளையாட்டை செய்பவனாக இருக்கிற அவனுடைய வார்த்தையும் பேசி, வார்த்தைன்னா அவனுடைய திருவைந்தெழுத்தாகிய நமசிவாய என்பதை பேசி, வளை சிலம்ப, கையில் இருக்கிற வளைகள்லாம் சிலம்ப, வார் கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய, உடம்புல போட்டிருக்கிறதா இருக்கிற ஆபரணங்களெல்லாம் குளிக்கிற நேரத்தில் ஒன்னோட ஒன்று தட்டி கலகலகலன்னு ஓசையை உண்டாக்க ஆர்ப்பரவம் செய்ய, அணி குடல் மேல் வண்டார்ப்ப, மறுபடியும் குளிச்சுற வரைக்கும் முழுகின வரைக்கும் தண்ணிக்கு மேலேயே இருக்குதான் அந்த வண்டெல்லாம். எப்பயாவது மேலே வருவா, இன்னும் சொச்சமிச்சம் இருக்கிற தேனை உண்ணலாம்ட்டு மேலேயே வண்டுகள் குளத்தின் மேலே ஆர்ப்பரவம் செய்ய, அணி குழல் மேல் வண்டார்ப்ப பூ திகழும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி புகுந்து, உடையான் பொற்பாதம் ஏத்தி தண்ணீருக்குள்ளே புகுந்து, உடையான்னா நம்மை ஆளாக உடைய பெருமான், நம்மை உடைமையாக கொண்ட பெருமானுடைய பொற்பாதம் மாற்றி ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடு இயலோர் எம்பாவாய். ஆடுன்னு ஒருத்தி மற்றொருத்தியை பார்த்து முதலில் ஆடிவிட்டு கரையேறி வந்த பெண்கள் இந்த குளிர்காலத்தில் மார்கழியில் போய் தண்ணீரில் இறங்கி எப்படி ஆடுவதென்று திகைத்து நின்ற இளம்பெண்களை முன்னரே நீராடி முடித்தவர்கள் தண்ணீரில் பிடித்து தள்ளி பெருமான் புகழ் சொல்லி, நீங்கள் பெண்ணே ஆர்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய, அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகழும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடு என்று ஆடிய பெண்கள், ஆட அஞ்சி குளிருக்காக நிற்கிற பெண்களை குளத்துக்குள்ளே தள்ளிவிடுவது போல் பேசிய பேச்சின் அழகையெல்லாம் ஒன்று திரட்டி எழுந்தது இந்த 12ஆம் திருப்பாட்டாகிய ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் என்ற இனிய திருப்பாட்டு. ஆர்த்தப் பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்பவார் கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகழும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடேலோ
எம்பாவாய்.